எனக்கு வேண்டியவரோட மனைவி கூட உன் புருஷன் தொடர்பு வச்சிருக்காம்மா. கட்டினவளை தவிர மற்றவங்கள மரியாதையா பார்க்கணும்னு நினைக்கிறவன்னா, அதனால்தான் அவனை வேலையை விட்டு விலக்கிட்டேன். நீங்க சொல்றது உண்மையாவே இருந்தா கூட அந்த பழக்கத்துக்கும் அவர் உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஒன்னும் உங்க கடையில தப்பு பண்ணலையே. என்னம்மா நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? உனக்கு கோபம் வரல? நான் சொல்றத நம்பலையா? உங்களை நான் நம்புறது நம்பாதோ அப்புறம். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் யார் கூட பழகுனதுக்காக வேலையை விட்டு அனுப்பிச்சிருவீங்களா? ஆமாம்மா, இந்த அசிங்கத்தை சகிச்சுக்கிறதுக்கு நான் ஒன்னும் மாணிக்கத்தோட பொண்டாட்டி இல்ல. இத பாருமா, பாதகத்திலே படுபாதகம் எது தெரியுமா? அடுத்தவன் பொண்டாட்டியா அடைய நினைக்கிறது தான். உன் புருஷன் அதை கூசாம பண்ணிட்டு அதை பத்தி எந்த ஒரு சங்கடமும் இல்லாம உனக்கு ஒரு தாலியை கட்டி உனக்கு கொண்டு வந்து வச்சிருக்கான். நீ என்னன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுற. உன்ன மாதிரி பொம்பளைங்க தான் இவங்களெல்லாம் வளர்த்து வச்சிருக்கீங்க. அவன் பண்ண அசிங்கத்தை சொன்ன உடனே காலில் இருக்கிற செருப்பை கட்டி அவனை அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஜாஸ்தி பேச வேண்டாம். சரி எது தப்பு எதுன்னு எனக்கும் தெரியும். வாய்க்கு வந்தபடி என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனிமே இத பத்தி நமக்குள்ள பேச்சு வேண்டாம், விட்டுருங்க. வணக்கம் முதலாளி, நான் கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமா, போலாமா? போலாங்க. மாணிக்கம், இந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியா இருக்கு. அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத, நல்லபடியா பாத்துக்க. போலாமா? நேரமாச்சு. வரேங்க. முதலாளி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அவரை விடுங்க. என்ன பேசிட்டு இருந்தா அவர்கிட்ட? அதுவா, என் புருஷனை வேலையில இருந்து ஏன் நிறுத்துனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றது, சும்மா உளறிட்டு இருந்தாரு. உங்களுக்கு சரியா வேலை பார்க்க தெரியலையா? அப்படியா? ஆமா, நல்லா திட்டி விட்டுட்டேன். அப்புறம் எப்படி 10 வருஷம் உங்ககிட்ட குப்பை கொட்டினாருன்னு கேட்டேன். என்னங்க, கோயில்ல இருந்து வரும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேற நல்ல வேலை கிடைக்காமையா போயிடும்?